நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, do not lose heart, சோர்ந்து போகாதே. இந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்கள். முதலாவது, he gives strength to the weary, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இரண்டாவது, I have had enough, Lord, he said, take my life. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். மூன்றாவது, but Zion said, the Lord has forsaken me, the Lord has forgotten me. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நான்காவது, blessed are those whose strength is in you. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர் பாக்கியவான். ஐந்தாவது, they should always pray and not give up. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆறாவது, he will not let you be tempted beyond what you can bear. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவரிடம் கொடாமல். ஏழாவது, so that you will not grow weary and lose heart. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு. 8, come to me all you who are weary and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 9, let us not become weary in doing good. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. 10வது, I can do all this through him who gives me strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யும் பலன் எனக்கு உண்டு. do not lose heart, சோர்ந்து போகாதே. முதலாவது, he gives strength to the weary. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன். ஏசாயா 40:27-31. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். ஆண்டவருக்கு தெரியலங்க, நான் போகிற வழி ஆண்டவருக்கு தெரியல. என் நியாயம் எட்டவில்லை, தேவனிடத்தில் என் நியாயம் என்ன செய்யலை என்று நீ ஏன் சொல்வானேன்? ஏன் அப்படி சொல்கிற? ஏன் அப்படி சொல்கிற? யாராவது அந்த மாதிரி சொல்லி வந்திருக்கிறீங்களா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. மனுஷன் கொஞ்ச நாள் உங்களுக்கு உதவி செய்யும், அதுக்கப்புறம் அவனுக்கு சோர்ந்து போயிடும். நான் சும்மா நெருக்கிறீங்க, எத்தனை மாட்டிங்க அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு. கொஞ்ச நாள் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் அவங்களுக்கு உதவி செய்ய, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோர்ந்து போயிடுவாங்க. இங்கிலீஷில் கம்பேஷன் ஃபெட்டிக்னு அர்த்தம். இறக்க காட்டி சோர்ந்து போயிடும். ஏன்னா சும்மா அதுக்கப்புறம் உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன இருக்காது, இறக்கம். ஆண்டவர் சோர்ந்து போகுது. எத்தனை முறை வேணால் கேட்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் ஆண்டுடைய பாதத்தில் காத்திரு. சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டோடைய பாதத்தில் காத்திரு.
புது பலன் வரும். அதுக்கப்புறம் சோர்ந்து ஓடினாலும் இல்லை எப்படி நடந்தாலும். இரண்டாவது, ஐ ஹாவ் ஹேட் இனஃப் லார்ட், ஹி செட் டேக் மை. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 19:1-20. இப்போ தான் எலியாத்தீஸ் ரொம்ப வல்லமையாக வானத்திலேருந்து அக்கினிலாம் பட்சித்து போட்டு இந்த பாகால் தீர்க்கதரிசிலாம் வெட்டி போட்டார். முச்ச கையோட செய்தி வருது. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாவரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசேபேலுக்கு ராஜா யாருக்கு சொல்கிறார்? அம்மாவுக்கு சொல்கிறார். வீட்டில் போய் அம்மாவுக்கு சொல்கிறாரு. சில பேருக்கு பேர் தான் ராஜா, அங்கே ஆளுகை பண்ணுறதுல யார்? ஐயா போய் சொன்னார், பாருமா எல்லாத்தையும் வெட்டி போட்டேன். அப்பொழுது எசேபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, ராஜா அனுப்பல, யார் அனுப்புகிறா? அம்மா அனுப்புகிறான். அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என செய்ய கடவுள் என்று சொன்னார். செய்தியால் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து, ஆண்டவரே உமக்காக இரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் சொன்னாரா? தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்ஷெபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து பெண்ணா ஜபம், வானத்திலேருந்து அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, நான் உடைய தீர்க்கதரிசி எல்லாரும் பார்க்கணும். அதில் இப்போ வேறு ஜபம் இது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ஃபயரில் மழையா. இது திங்கக்கிழமை ஜபம். அது ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாமே ஃபயராக இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை இப்படி அக்கினி இறங்கணும். திங்கக்கிழமை தான் பார்க்கணும். திங்கக்கிழமை ஜபம் என்னவாக இருக்குது? திங்கக்கிழமை ஐயா ஜபம் பண்ணுறாரு, நான் பண்ணுறாரு. தான் சாக வேண்டும் என்று கோரி, நீ உண்மையாக சாக வேணும், அங்கேயே இருந்திருக்க வேண்டியது. அந்த அம்மா தானே சொல்லிச்சு, நாளைக்குள்ளே உன்னை என்ன பண்ண போகிறேன்? அங்கேயே இருந்து தான் அந்த அம்மா உன்னை சாக வச்சிரும். ஏன் இவ்வளோ தூரம் ஓடி வந்த நீ? தான் பிராணனை காக்க தான் ஓடி வந்த நீ. இங்கே சாகணுன்னா அங்கேயே செத்துருக்கலாமே. நீ அங்கேயே. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்னை எடுத்துக்கொள்ளும். போதும், இருந்தது போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது தூணன் அவனை தட்டி, எழுந்திரு, போஜனம். நான் விழித்து பார்த்தபோது தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பி படுத்து கொண்டான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? எழுந்திரிங்க. நான் எழுந்துச்சி சாப்பிட்டு திரும்ப அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வனாந்திரத்தில் கூட ஆண்டவர் உங்களை போஷிக்க முடியும். வனாந்திரத்தில் கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? போஷிக்க முடியும். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரமாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய ஒன்றும் இருக்குது, ஒன்றும் முடியல. போதும்னு சொல்லாத, நீ ஒன்றும் பண்ண வேண்டிய பிரயாணம் இருக்குது. இங்கிலீஷ் போயட்ரி யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
இங்கிலீஷ் பொயட்ரியில் யாருக்குன்னா நம்ம சபையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். கடைசி அந்த போயட்ரி கவிதையா? போயட்ரிக்கு தமிழ் என்ன? போயட்ரி அது கடைசி பேராகிராஃப் நான்றார். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இன்னும் நான் போக வேண்டிய இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம், ஆனால் இங்கே தூங்க முடியாது. ஏன்னா நான் போக வேண்டியது இன்னும் நிறைய தூரம் போகணும். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் போகணும். நான் இப்போ தூங்க முடியாது. என்னால் இவ்வளோ அருமையாக இருந்தால் கூட என்னால் என்ன செய்ய முடியாது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் எனும் தேவனுடைய பர்வதத்தில் நடந்து, அந்த பலனை 40 நாள் நடக்க முடிஞ்சது. 40 நாள் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிற நீ? ஆண்டவர் கேட்குற, ஏன் இங்கே வந்துருக்கிற? இங்கே என்ன வேலை உனக்கு? ஏன் இங்கே வந்து ஒழிஞ்சுன்னு இருக்கிற? இங்கே உனக்கு காரியம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாக கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறேன். அப்பொழுது நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று வந்து நின்று காத்தடிக்குது. ஆண்டவர் வராருன்னு பயங்கரமான இப்படியெல்லாம் பிளக்குது. பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அங்கேயும் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் பேசுகிறார். நான் காற்று அடித்து இடி பூமி அதிர்ச்சி வந்து ஆண்டவர் அதில் இல்லை. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெதுவாக பேசுகிறார். மெல்லிய சத்தம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை வெளியே வந்து கெபியின் வாசலில் நான் அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு. இங்கே என்ன வேலை? ஏன் இங்கே வந்து இருக்கிற நீ? ஏன் இங்கே வந்து இருக்கிற? எங்கே இருக்க வேண்டிய ஆள் நீ எங்கே இருக்கிறப்போ? அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இஸ்ரவேல் புத்திரர் உமக்கு உடன்படிக்கையை தள்ளிவிட்டார், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயினால் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க. யாரும் அவங்க கீழ்ப்படியில் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. தீர்க்கதரிசி நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னையும் சாவடிக்க பார்க்குறான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குன் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்ப, எஸ்கேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம். சீரியாக்கா ராஜாவை நீ தான் போய் அபிஷேகம் பண்ணணும். அந்த தேசத்துக்கு போய் என்ன செய்? ராஜாவை அபிஷேகம். பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேல் என்ப ராஜாவாக அடுத்த தேசத்துக்கு தலைவர் நீ, ராஜாவே நீ தான் அபிஷேகம். போ, இந்த 2 தேசத்துக்கும் ராஜாவை என்ன செய்? அபிஷேகம். ஆபேல்
மேக்கோலா ஊரானிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக, உனக்கு அடுத்தது யார் இது ஊழியம் செய்வோம், அந்த அவரை போய் என்ன செய், எலியாவை எலிசா சம்பவிப்பதாவது ஆகேஷின் பட்டியத்திற்கு தப்பிவினை ஏகு கொன்று போய், ஏகு பட்டியத்திற்கு தப்பின எலிசா கொன்று போடும். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கு. இவர் நினச்சின்னு இருக்கார், இவர் ஒருத்தர் தான், நான் ஒருத்தன் தான் எல்லாரையும் இல்லை ஆண்டவர் சொல், நான் இன்னும் 7000 பேரை வைத்திருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படுகிற 7000 பேரை நான். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி பின்குமாக எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டு எலியா அவனை இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடரவே என்றார். அதற்கு அவன் போய் திரும்புவோம், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இவை ஆண்டவர் சொன்னார், இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, நீ இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய், நீ போக வேண்டிய தூரம். 3வது, But Zion said, the Lord has forsaken me, the Lord has forgotten me. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ஏசாயா 49:1-20. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனிங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அந்த காலத்தில் தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஆனா பெண்ணான்னு தெரியுமா? அந்த காலத்தில் சொல்ல ஒரு 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தாயின் வயிற்றில் இருக்க குழந்தை ஆணான் பெண்ணான்னு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது என் பெயரை என்ன பேர் வைக்க, என்ன பேர் வைக்க போகிறேன்? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலால் என்னை துலுக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில். அதற்கு நான், ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாஸ், உன் நிலைமை. ஆனால் இவர் சோர்ந்து போயிருக்கிறார், ஐயா சோர்ந்து போய் இருக்கிறார். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன். விருதாவாய் உழைச்சி நான் பிரயோஜனம் எல்லாம் நான் உழைச்சதெல்லாம் வீண். அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமும் என் பலனை செலவாக்கி. நான் உழைக்கிறது என் பலனை வீணாக தான் போகுது. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன், என் தேவன் என் பலனாக இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது
அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடையாந்திரம் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியா, இஸ்ரவேலும் மீட்பரும் அது பரிசுத்தரமாக கர்த்தர், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரில் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாக இருக்கிறவரை நோக்கி, உண்மை உள்ள கர்த்தர் நித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர், ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ராஜாக்கள் எழுந்து நிற்பாங்க, அதிகாரிகள் பணிந்து கொள். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி ரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுந்தரிக்கப்படும். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போகும் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர் மேல் பாடுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளுக்கு கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் வைத்தான். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலிருந்தும், இவர்கள் சீனம் தேசத்திலிருந்தும் வருவார்கள். வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியே பர்வதங்களே கம்பீரமாம். ஏன்? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்படுகிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். இவ்வளோ சொல்கிறார் ஆண்டவர், இவ்வளோ செய்வேன், இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுப்பேன் எல்லாம் சொல்லி முடித்தா, இதெல்லாம் கேட்டுட்டு, இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் கேட்டுட்டு, இன்றைக்கி இவ்வளோ நேரம் இந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு, ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சீயோனோ, இவ்வளோ வாக்குத்தத்தை கேட்ட பிறகு சீயோன் என்ன சொல்லுது? இன்றைக்கி இவ்வளோ வசனத்தை கேட்ட பிறகு யாராவது சீயோன் மாதிரி இருக்கிறீங்களா? சீயோனோ நான் சொல்லு, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை, ஆண்டவர் என்னை மறந்தார். இவ்வளோ நேரம் என்ன சொல்லின்னு இருந்தார்? இவ்வளோ நேரம் என்ன சொல்லின்னு இருந்தார்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை, நீ ஏன் சொல்ல ஆண்டவரை மறந்தார் நீ ஏன் சொல்கிற? தாய் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். இங்கே அந்த மாதிரி யாருன்னா சொல்லிட்டு வந்துருந்தேன், உங்களுக்கு தான் சொல்கிறார், உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார்னு யாராவது சொல்லிட்டு வந்து உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கிறவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு வரும். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில், நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பால
இடங்களும் நிர்மலமான உன் தேசம். இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாக இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்று இருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகீர் என்று உன் காதுகள் கேட்க சொல்வார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்று தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கு இருந்து வந்தார்கள் என்று உன் இருதயத்தில் சொல்வான். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கையில் ஏந்தி கொண்டு வருவார், குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்து கொண்டு வரப்படுவார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் தாய்களுமாயிருப்பார். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நாக்குவார். நான் கர்த்தர், எனக்கு காத்திரவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க என்றாலும், இதோ பராக்கிரமனா சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளை இட்டது விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நான் போடுறேன், யாரெல்லாம் உன்னோடு, அவங்களோட நான் என்ன செய்வேன்? உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? நான்காவது, blessed are those whose strength is in you. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர் பாக்கிய. சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இனிமையாய்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு சபையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்றைக்கி நாள் பூரா இங்கேயே இருக்கலாம் போல் இருக்குது, நாள் பூரா இங்கேயே உக்காந்துட்டு இருக்கலாம் போல் இருக்குது, அந்த சாட்சி இருக்குதா? வாஞ்சையும் கவனமாக. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களிடத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடையாது. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்களோ அவங்களாம் பாக்கியம். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான். யாருக்கெல்லாம் உம்மிடத்திலிருந்து பலன் வருதோ அவங்களாம் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரோற்றாக்கி கொள்ளுகிறார்கள். என் ஆண்டவரிடத்துலேருந்து பலன் வர்றதுனால அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை அப்படியே என்னவா மாட்டிக்கிறாங்க, மாலையும் குளங்களை. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவனுடைய சந்நிதியில் வந்து
அவங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க. அவங்க எளிதாக சோர்ந்து போக அழுகையின் பள்ளத்தாக கூட நீரூற்ற என்ன செய்வாங்க? பலத்தின் மேல் பலனடைந்து தேவனுக்கும்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேள். யாக்கோபின் தேவனே செய்வோம். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணிய முகத்தை பார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பாருங்க, இவர் ஒரு நாள் பூரா இருக்கணும்னு ஆசைப்படுறார். இவர் ஒரு நாள் பூரா எங்கே இருக்கணுமா? அவனுடைய ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதே பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதே. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமா. கர்த்தர் கிருபையும் மகிமையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை. சேனைகளின் கர்த்தாவை, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 5வது, they should always pray and not give up. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சில பேர் ஜெபத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு உடனே பதில் வரலன்னா என்ன ஆகிடுறாங்க? லூக்கா 18:1-8 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். என்ன மாதிரி நியாயாதிபதி? அவன் தேவனுக்கும் பயப்பட, மனுஷனையும். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா நம்ம ஊரில்? தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷரை மதியாமலும் இருந்தும். அவனுக்கே தெரியுது. சில பேருக்கு அவங்கள பற்றியே தெரியும், இவனுக்கு தெரியுது. அவனே சொல்கிறான், நான் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கலை. இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே. எப்பொழுதும் வந்து அலட்டுறவங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? வந்து 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 அவங்க சொல்கிறத செய்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா இல்லையா உலகத்தில்? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் தேவனுக்கும் மனுஷன் ஆனாலும் மீண்டும் விடாமல் வந்து அவனே என்ன சொல்கிறேன்னா நியாயம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளார். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரவும் பகலும் விடாமல் கூப்பிடுங்க. இரவும் பகலும் தேவனை நோக்கி சோர்ந்து போகக்கூடாது. ஜபத்தில் என்ன செய்யக்கூடாது? இரவும் செய்யும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஜனங்க விசுவாசம் இருக்குமா? விட்டுடுவாங்க. 6வது, he will not let you be tempted beyond what you can bear. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களிலிருந்து நாம் எச்சரிக்கையாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? பாடம் கற்றுக்கணும். 1 கொரிந்தியர் 10:1-13. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்.
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் எல்லாரும் மோசைக்குள்ளார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார். எல்லாரும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது வரைக்கும் எல்லாரும் வந்தாங்க. இது வரைக்கும் எல்லாரும். ஆனால் முடிவு எப்படி முடிந்தது, காரியம் எப்படி முடிந்தது? ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, எல்லாம் ஒன்றா தான் வந்தாங்க. ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆனால் எல்லாம் ஒரு இடம் வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் வந்து நின்றாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவங்க மேலே அதில் வனாந்திரத்தில் அவர்கள் இவங்கெல்லாம் உள்ளே வரல. வாக்குத்தத்தம் தேசம் உள்ளே வரல. எகிப்துலேருந்து வெளியே வந்தாங்க, சிவந்த சமத்தெல்லாம் கடந்து வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. ஆனால் இவங்க உள்ளே வரல. சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரவில்லை. வழியிலே அழிக்கப்பட்டார்கள். என்னாச்சு? ஏன் முடிவு? ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் ஞானஸ்தானம்லாம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம்லாம் ஆனால் முடிவு நல்லா இல்லை. ஏன் என்ன ஆயிடுச்சு? வழியில் என்ன ஆச்சு? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாண்டமாக இருக்கிறது. ஞானஸ்தானம்லாம் பெற்று அதுக்கப்புறம் நிலைமை எப்படி இருக்குது? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகார். அவர்களில் சிலர் வேசித்தனம். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனோம். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டோம். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை. அவர்களில் சிலர் முறுமுறுத்து நான் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? டைமாக நான் ஒன்றும் முடிய மாட்டேன், அதுதான் முறுமுறுப்பு. முறுமுறுத்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து என்னாச்சான்? சங்காரக்காரனில் அழிக்கப்பட்டார்கள். ஞாபகம் வச்சுங்க, முறுமுறுக்காதீங்க. அதுபோல் நீங்களும் முறுக்க. இவர்கள் எல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு. இவ்வளோ நேரம் வாஸ்தவத்தில் யாருக்கு? நமக்கு எச்சரிப்பு. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்க நமக்கு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும். ஜாக்கிரதையாக விழாத. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவரிடம் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய திராணி என்ன அவருக்கு அதுக்கு மேலாக சோதிக்கப்படுக்க அவரிடம் ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். இதுக்கு மேலே சோதிக்காது. இவ்வளோ சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகும். ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வரத்துக்கு வழி உண்டாக்குவார். உங்கள் திராணிக்கு மேலாக யாரையும் சோதிக்கப்பட ஆண்டவர். இப்போ 1ஆம் கிளாஸ் பரீட்சைன்னா 1ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் தாங்க இருக்கும். கேள்வித்தாள் என்ன இருக்கும்? 1ஆம் கிளாஸ் கேள்வித்தாள். 10ஆம் கிளாஸ் பாடம்னா 10ஆம் கிளாஸ் கேள்வி. அவங்கவுங்க என்ன அவ்வளோதான். அவங்க 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் 10ஆம் கிளாஸ் கேள்வி கொடுப்பாங்களா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம திராணி இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் அதுலேருந்து வெளியே வர ஒரு வழியை. 7வது
so that you will not grow weary and lose heart. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர் தான் முடிக்கிறவர். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. அவரை நோக்கி பொறுமையோடு அவர் என்ன செய்தார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சிலுவையை எப்படி சிலுவை சகிச்சார்னா தமக்கு முன் வைக்க அந்த சந்தோஷத்தை தான் பார்த்தார். அவமானத்தெல்லாம் ஐயோ இவ்வளோ ஆகும் அதெல்லாம் யோசிக்கல. சந்தோஷம் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே சிந்தித்துக்கொள். அவரையே வேறு எதை யோசித்து சோர்ந்து இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இவ்வளோ படம் இருக்குது, இவங்க அதெல்லாம் பார்த்து சோர்ந்து ஆத்மாவில் இழைக்கிறது. யாரை பார்க்குது? இந்த சிலுவை தியான நாட்கள் யாரை தியானிக்கணும்? அவர் பாவிகள் அவர் பட்ட பாடுகளை தியானம் செய், சோர்ந்து போக மாட்டேன். தேவகுமாரனே இந்த உலகத்தில் பாவம் அறியாதவர் பாவிகளால் இப்படிப்பட்ட அதை யோசித்த அதையே நினைத்து கொண்டிருந்தேன். அவர் அதை சோர்ந்து போக ஆத்மாக்கள் இளைப்பறையும். 8வது, கம் டு மீ ஆல் யூ ஹூ ஆர் weary and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்கிட்ட வாங்க. வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? பாரசம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இன்றைக்கி யாரெல்லாம் ஒரு வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலேன், ஆண்டவர் செய்ய என்கிட்ட வா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட கற்றுக்கொள். நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் அதை கற்றுக்கொள். என்னிடத்துல அதை கற்றுக்கொள். அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் என்ன செய்? கற்றுக்கொள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார். என் நுகம் மெதுவாய், என் சுமை லகுவாய். என்கிட்ட என் நுகத்தை எடுத்துக்கோ. என் சுமை அது ஒரு கஷ்டமாக இருக்காது. அது எப்படி இருக்கும்? மெதுவாக இருக்கும், லகுவாக இருக்கும். என்னிடத்துல வா, என்னிடத்துல வா. 9, let us not become weary in doing good. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அது நிறுத்திடக்கூடாது. நீங்கள் செய்கிற நன்மை என்ன செய்யக்கூடாது? நான் செஞ்சேன்னா பிரயோஜனம், நான் நன்மை செஞ்சேன்னா நிறுத்தாதீங்க. சோர்ந்து போ. ஏன்? நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவோம். அது வரும். அதெல்லாம் அறுவடை. நன்மை செய்கிறதெல்லாம் விதைக்கிற மாதிரி அதெல்லாம் திரும்ப என்ன செய்யும்? சோர்ந்து போகாமல் இருந்தால் தளர்ந்து போக ஏற்ற காலத்தில் என்ன செய்யும்? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன செய்யுங்க? பயன்படுத்து. விசேஷமாக நீங்கள் செய்கிற நன்மைலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னு வைங்க.
சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன புண்ணியம் பண்ணாரோ, எங்கள் தாத்தா என்ன புண்ணியம் பண்ணாரோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் செய்கிறதெல்லாம் வரும், அந்த ஆசீர்வாதம் வரும் பின்னால் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு. அதை நீங்கள் பண்ண புண்ணியம், என்ன செய்யும்? ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுவேன். நல்ல நாளைக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் போனீங்கன்னா அப்போ உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க ஒன்றுமே வராது. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே செய்யலை. உங்களை நினச்சி பாருங்க, நாளைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? நன்மை செஞ்சு எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு என்னென்ன உதவி செய்யணும் செஞ்சுனே இருக்கணும். அதெல்லாம் வரும். தளர்ந்து போக ஏற்ற காலத்தில் 10வது, I can do all this through him who gives me strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. பிலிப்பியர் 4:4-7, 11. இது பவுல் சிறையிலேருந்து எழுதுகிறார். பவுல் எங்கே இருக்கிறார்? சிறையில் இருக்கும்பொழுது அவர் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். எப்பொழுதாவது இல்லை, கர்த்தருக்குள் எப்பொழுதாவது சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷமாக இல்லை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் முதல் வாட்டி ஏறலைன்னா ஒப்பியாவது ஏறட்டும். சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் ஏறாது, இன்னொரு வாட்டி சொல்லணும். அவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லணும். ஒரு கணவர் இதை வாஸ்துன்னு மனைவியை பார்த்து சொல்கிறாராம், இங்கே பாரு, இங்கே என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒரு நாளில் ஆண்கள் எத்தனை வார்த்தை பேசுகிறாங்களோ அதை விட பெண்கள் 2 மடங்கான வார்த்தை பேசுகிறாங்க. ஆண்கள் 1000 வார்த்தை ஒரு நாள்னா பெண்கள் 2000 வார்த்தை. இந்த மாதிரி இங்கே எழுதியிருக்குதுன்னு சத்தமாக சொல்கிறாராம். அங்கே மனைவி நிற்கும், இங்கே பாரு, இங்கே என்ன எழுதியிருக்கிறாங்க, ஆண்கள் பேசுகிற வார்த்தைகளோட பெண்கள் 2 மடங்கு பேசுகிறாங்க. அதுக்கு அங்கேருந்து சொல்கிறாங்களா, அது ஏன்னா ஒரு வாட்டி சொன்னால் ஏற மாட்டேன் இந்த ஆண்களுக்கு, அதனால தான் நாங்கள் 2 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குதுண்ணா. ஒரு தடவை சொன்ன ஆண்களுக்கு என்ன ஆக மாட்டேன்தான், 2 வாட்டி அப்படின்னு அங்கேருந்து கத்துனாங்களாம். இவருக்கு இங்கேருந்து என்ன சொன்னேன், திருப்பி அப்புறம் அதை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ தான் சொல்லுது, ஒரு வாட்டி சொன்னால் ஏற மாட்டேன்துன்னா என்ன சொன்னேன்றாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொன்னேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கு. கர்த்தர் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் என்னிடத்தில் நான் சாந்தமும். அங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சாந்தத்துக்கும் ஏதோ சம்பந்தம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருந்தால் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை போடுறோம், அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்குதா? உங்களை பற்றி கேட்டால் எல்லா மனுஷரும் சொல்லுவாங்க அவங்க சாந்தம்னு சொல்லுவாங்களா? கர்த்தர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் எங்கே சொல்லணும், தேவனுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக ஆண்டவருக்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோமா? எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோமா? சிறையிலேருந்து எழுதுகிறார். இதெல்லாம் எங்கேருந்து எழுதுகிறார்? சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வரணும். சில பேர் வரும் 13ஆம் வசனத்தை மாத்திரம் மாட்டி வச்சுப்பாங்க வீட்டில். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கும் குறையப்படும் தெரியும். எல்லாம் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க அதுக்கு தான் பலன் கொடுக்குறார். எந்த நிலையிலும்
சந்திக்கும்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. ஒரு ஆபத்து வரும்போது அப்படியே சோர்ந்து போயிட்டு உள்ள என்னால் பலன் இல்லை. சில பேருக்கு பச்சை வர அன்றைக்கி தான் ஜுரம் வருதுன்றாங்க. மீதி நாளில் நல்லா தான் இருக்கிறாங்க. மீதி நாள் நல்லா தான். பச்சை காலையில் என்னன்னு அப்படியே ஜுரம், அப்படியே தலைவலிக்குதுமா, அப்படியே மயக்கமாக இருக்குதும்மா. இப்போ ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். ஒழுங்காக ஆயத்தமாக இல்லை. பச்சை எழுத ஆயத்தமாக. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன். 2 கொரிந்தியர் 4:16-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இதுவும் சிறையிலேருந்து தான் எழுதுறார். இதுவும் சிறையில் இருந்து தான் நாங்கள் சோர்ந்து. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வயசாயினே போகுது. ஒவ்வொரு நாளும் வயசாயினே போகுது. உடம்பு பலவீனம். ஆனாலும் என் உள்ளான மனுஷனில் என்ன செய்ய புதுப்பிக்கப்படும். அதனால தான் நாங்கள் சோர்ந்து போகும். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது ஏன்? புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மேலும் காணப்படுகிறவர்களில் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம பார்க்குறத வச்சு நோக்கின்னு இல்லை, நம்ம எதை பார்த்துன்னு காணப்படாதவைகளை. காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. நம்ம மகிமை நித்தியமான. இது படுற கஷ்டம்லாம் சீக்கிரமாக போயிடும். அதி சீக்கிரத்தில் நீங்களும் லேசான உபத்திரம். இது ஒன்றுமே கிடையாது. இதனால் என்ன கிடைக்கும்? அதிகமான நித்திய கனமகிமை. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமான, காணப்படாதவர்களோ. நம்ம பார்க்குறதெல்லாம் அநித்தியம் போயிடும். நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நித்தியமாய் இருக்கும். இந்த நாட்களிலே டூ நாட் லூஸ் ஹார்ட். சோர்ந்து போகாது. முதலாவது, ஹி கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு த வியரி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, ஐ ஹேட் இனஃப் லார்ட், ஹி டேக் மீ. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவே எடுத்து. ஆண்டவர் சொல்லல, நீ புசி, நீ போக வேண்டிய தூரம், இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு, இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. மூன்றாவது, but Zion said, the Lord has forsaken me, the Lord has forgotten. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். சொல்லாத, இப்படி சொல். தாய் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், என் உள்ளங்கையில் உங்களை. நான்காவது, blessed are those whose strength is in. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷர். அங்கே அழுகையின் பள்ளத்தாக்க கூட என்னவா மாட்டோம், நீர் ஊற்ற. பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். ஐந்தாவது, they should always pray and not. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கூடாது. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடு. தம்மால் தெரிந்து கொள்ள நீடிய நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம். ஆறாவது, he will not let you be tempted beyond what you can bear. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவது அவரிடம், அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை. ஏழாவது, so that you will not grow weary and. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு யார் என்ன செய்யணும்? பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்கள் அவரையே ஆண்டவர் பட்ட பாடு அதே நினைத்துக்கொள்ளும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. எட்டாவது, கம் டு மீ ஆல் யூ ஹூ ஆர் weary and. வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்
என்னிடத்தில் கற்றுக்கொள். நான் சாந்தமும். 9, let us not become weary in doing. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் ஏற்ற அறுப்போம். நீங்கள் செய்கிற நன்மைலாம் உங்கள் குடும்பத்துக்கு வரும், உங்கள் பிள்ளைங்க மேலே வரும், உங்கள் பேர பிள்ளைங்க மேலே. அதெல்லாம் ஒரு அறுவடை. நீங்கள் செஞ்சு வச்சதெல்லாம் அவங்க ஆசீர்வாதம் அவங்க நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தீங்கன்னு வைங்க, என்ன வரும்? உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மேலே என்ன பலன் வரும்? 10வது, I can do all this through him who gives me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எந்த நிலையில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? மனரமையாக வாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் குறைப்படும், பட்னியாக இருக்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். புறமான மனிதன் அழிந்தான், உள்ளான மனுஷன் அது நாளுக்கு நாள். ஆகியால் நாங்கள் சோர்ந்து போவது இந்த நாட்களிலே இந்த சத்தியங்களின்படி வாழ்ந்து உலகத்தை சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி, முன்னேறி செல்லும்படி, அப்படிப்பட்ட ஒரு பலன், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு வெற்றியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை பாடி, உம்மை ஸ்தோத்தரித்து, உம்மை நோக்கி ஜெபித்து, உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே ஊற்றும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக இந்த நாளில் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகிறவனுக்கு நிர்பலன் கொடுக்கிற தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை பலப்படுத்தின தேவன் இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. எல்லா மன சோர்வுகளை நீக்கி ஒரு திட நம்பிக்கையோடு இருந்து உம்மை நோக்கி விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிற உண்மையே நோக்கி ஓடும்படி, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடி, ஏற்ற காலத்தில் ஜெபிக்கிறதிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படி இந்த நாட்களிலே கிருபை தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாட்களிலும் கர்த்தர் என்னை மறந்தார், என்னுடைய நியாயம் தேவனுக்கு எட்டவில்லை என்று சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும், திட நம்பிக்கையை தாரும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி இந்த நாளிலே தேவ பலன், ஒரு விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி, ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். தேவ சமாதானம் இருதயங்களும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தார். நீரே விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். உண்மையே நோக்கி எங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும்படி இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசிரியர், குடும்பங்களை ஆசிரியர், பிள்ளைகளை ஆசிரியர், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி பிரகாசமான எதிர்காலத்தை தருகிற குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வேலை ஸ்தலத்திலே எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடு. ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உலகின் ஒளியேசுவே, அகிலம் போற்றும் தெய்வமா. உலகின் ஒளியேசுவே, அகிலம் போற்றும் தெய்வமா. அன்பின் தெய்வம் வேறு இல்லை, அவரை அண்டிய சேர்ந்திடுவார். அன்பின் தெய்வம் வேறு இல்லை, அவரை அண்டிய சேர்ந்திடுவார். இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே இருப்பார். மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே இருப்பார். பாவம் போக்க வந்தவர், சாபம் யாவும் நீக்குவார். பாவம் போக்க வந்தவர், சாபம் யாவும் நீக்குவார். இவரை அல்லால் வழியும் இல்லை, அகத்தில் இவரை ஏற்றிடுவார். இவரை அல்லால் வழியும் இல்லை, அகத்தில் இவரை ஏற்றிடுவார். இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே இருப்பார். பயங்கள் யாவும் அகற்றவே பரிவாய் வந்தார் உலகிலே. பயங்கள் யாவும் அகற்றவே பரிவாய் வந்தார் உலகிலே. சாவை ஜெயித்தார், ரோகம் தொலைத்தார், உந்தன் நாயகனாம் இவரே. சாவை ஜெயித்தார், ரோகம் தொலைத்தார், உந்தன் நாயகனாம் இவரே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே இருப்பார். தேவமைந்தனாய் வந்தவர், மாளும் மாந்தரை மீட்கவே.